நீங்கள் பார்த்து கொண்டதை பற்றி கேடிஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் வந்துட்டு ஸ்டீல் பிரெயினர் கேம் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டீல் பிரெயினர் நான் ஆல்ரெடி நிறைய டைம் விளையாடி இருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் வந்துட்டு இப்போ தான் நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். நான் வந்துட்டு இதை கண்டினியூ தான் பண்ணுறேன். ஐ மீன் ஆல்ரெடி நான் வச்சுருக்க பேஸு அதில் தான் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்துட்டு வேறு ஐடியிலேருந்து புதுசாக வேணா ஏதாவது ட்ரை பண்ணலாம். நம்ம வேறு ஏதாவது என் பேஸ் தானே உள்ளே போக முடியல, போக முடியுது. ஓகே, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிண்டட் கார்டு தான் வச்சுருக்கேன். அது வந்துட்டு என்ன சீக்ரெட்டுன்றதை நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். சீக்ரெட்டில் இல்லை யார்கிட்ட எதுவும் வாங்கலை. மீன் இருங்க, நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேஸ் லாக் பண்ணிட்டு பொறுமையாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஐயோ லாக் ஆகிடுச்சு. ஸோ எப்படி நான் வந்துட்டு இதெல்லாம் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிஷிங் இவெண்ட்டுன்னு வந்ததுங்க, உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னா ஃபிஷிங் ஈவெண்ட்டு, அந்த ஃபிஷிங் ஈவெண்ட்டில் தாங்க இது எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாத்தையும் நான் அதில் தான் வாங்கினேன். ஃபிஷிங் ஈவெண்ட்டில் தான். இந்த ஃபிஷிங் ஈவெண்ட்டில் வாங்கினது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஃபிஷிங் ஈவெண்ட்டு. எனக்கு அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஜாம்பி திரால